Hi guys, welcome back to our channel Bhavishri Official. ஸோ இன்னைக்கு ஐயனாத்துணையில என்ன சீன்ஸ் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சோழன் அண்ட் நிலா சேரனுக்கு பொண்ணு கேட்க சண்டை விட்டுட்டு போனாங்களா. ஸோ அந்த சீனை பற்றி நேற்று நிலா வீட்டில் பேசினாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து கலந்து பேசுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சேரன் வந்து முடியாது, சண்டை வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அதுக்கு நிலாவும் இல்லைன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் அவர் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த கான்வர்சேஷன் தான் பெருசாக பில்டப் ஆகுது. பட் ஆனால் ஃபைனல் கான்செப்ட் இதுதான். ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிலா வந்து இன்டர்வியூக்கு போயிட்டு வராங்க. இன்டர்வியூக்கு போயிட்டு வந்து சோழன் வந்து உள்ள கார்ல படுத்துட்டு இருக்காரு. அவங்க உள்ள வந்துட்டு இது போல இன்டர்வியூ எனக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்க ஒன்று நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஒரு நாள், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சோழன் வந்து நிலாவை கன்வின்ஸ் பண்றாரு. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது டிராவல் பண்ணி போயிட்டு பேசிட்டே இருக்கும்போது நிலாவோட ஃப்ரெண்டு திவ்யா கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி வா நிலா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், இந்த மாதிரி நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன், நீ அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களும் சோழன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு என்ன கூப்பிடுறாங்க, நீங்க அங்க என்ன கூட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அங்க போறாங்க. அங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு. ஸோ மொத்தமா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால பண்றாங்க. ஸோ பிசினஸ் பண்ணும்போது ஒரு ஈச் பர்சன் வந்து 5 lakhs இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ண மட்டும் தான் நம்மளால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. இதை வந்து சோழன் வந்து ஒரு ஓரத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் நிலா சொல்றாங்க, இல்ல திவ்யா நான் பாக்குறேன், நான் வெயிட் பண்ணி நான் என்ன உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்ட உடனே சோழன் கேட்கிறாரு போற வழியில, என்ன ஆச்சு நிலா, ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லைங்க, இதை போல பிசினஸ் பண்றதுக்கு ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ அதுக்கான அமௌண்ட் என்கிட்ட கிடையாது அப்படின்னு. நம்ம ட்ரை பண்ணலாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நிலா, இல்லைங்க வேண்டாம், நம்ம கிட்ட ஒரு இனிஷியல் பேமெண்ட் கூட இல்லாம நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா பிசினஸ் பில்டப் ஆகுறதுக்குள்ள கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரகிள்ல மாட்டிப்போம், கடன் வாங்கி அப்படி ஒண்ணு நம்ம பிசினஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா சோழனோட மைண்ட்ல இருக்கு, நிலாக்கு கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணணும் எப்படியாது அப்படின்னு. நம்ம ஹீரோல அவரோட ஹீரோயிசம் காட்டாம இருப்பாரு. ஸோ கண்டிப்பா அந்த காசை வந்து அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ போற எபிசோட்ல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்வின்ஸ் பண்ணிட்டு இப்படியே போயிட்டு 2 பேரும் சிரிச்சு போயிட்டு இருக்காங்க. அவரோட ஹீரோ கண்டிப்பா அவரோட ஹீரோயிசம் காட்டுவாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி நிலாக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் போற எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பா இதுதான் நடக்கும். ஸோ உங்களுக்கு வேற எதனா சீரியலோட அப்டேட் வேணும்னா கண்டிப்பா கேளுங்க. எனக்கு ஸ்டோரியே தெரியலனாலும் கண்டிப்பா அதை சர்ச் பண்ணியாவது ஸ்டோரி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். கண்டிப்பா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.